கன்னி ராசி நபர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கன்னி நபர்களை பொறுத்தவரை மாசத்துல ராசிநாதன் ஒரு கிரகண அமைப்பை முடித்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. பொதுவாகவே கன்னிராசி நபர்கள் தற்சமய சூழ்நிலையில ரொம்பவும் குழப்ப அமைப்புகள், உள்ளுக்குள்ளேயே நிறைய பயம் வெளில காட்டிக்காத வகையில, அதே சமயம் நம்புற ஆட்கள் எல்லாமே ஒரு மாதிரியா கழுத்த இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய கனவு, பெரிய இதெல்லாம் வச்சிருக்கிறோம். என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது, இல்லை இப்போதைக்கு போட்டிருக்க பிளானுக்கு எப்படி யார் கை கொடுப்பா, இப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத கவலை. இதெல்லாம் கன்னிராசி நபர்களுக்கு தற்சமய சூழ்நிலையில அதிகமா இருக்குது. இது இந்த மாசத்துல ஆரம்ப நிலையிலேயே மார்ச் பிகினிங்லேயே புதன் கிரகணமாக வர்றதுனால சில விஷயங்கள் முற்றிலும் நம்மளால முடியாது, இழுத்து பறிச்சு ஓட்ட முடியாது, பல்ல கடிக்க முடியாது, எல்லார் காலையும் கூட முடியாது, இப்படிங்கிற மாதிரி முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்துக்கு வந்துருவீங்க. இது ஒரு விஷயமாச்சுங்களா. அடுத்தது கன்னிராசி நபர்களுக்கு அடுத்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 தேதி இந்த கணக்குல பார்த்தீங்கன்னாக்கா, புதன் சுக்கிரன் கூட போய் ஜாயின் ஆகும். சுக்கிரன் கூட போய் ஒன்னாயிடும். ஒரு சுக்கிரனுடைய பலத்தை புதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலையும், அதே சமயம் மாதத்தின் கடைசி பகுதியில் புதன் வக்கர அமைப்புல பின்னோக்கி நகரும். இப்போ என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுதுன்னா, ஒரு ஏதாச்சும் ஒரு நன்மைகள், நல்ல வாய்ப்புகள், இல்லை உங்களோட பிளான் ஜெயிக்கணும், அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டு, இல்லை நல்ல பழகினவங்களுடைய ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அதை வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் எதிர்பார்ப்பு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் மாதத்தின் மையப்பகுதியிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பிகினிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மாதத்தின் மையப்பகுதியிலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல தான் புதன் இருக்க போகுது. சுக்கிரன் அங்கேயே இருக்கு. முழுக்க முழுக்க நீங்க பிறரை சார்ந்தே தான் எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரி வரும். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில நீங்க செய்யறது சொதப்பல்ல போய் முடியும். அது சரியா வராது. செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது என்பது ஒரு அட்வைஸ். இப்போ 7ஆம் பாவத்துல ராசிநாதன் பிறரை சார்ந்த, பிறர் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதாக பழக்கமாகறவங்களா இருக்கலாம், கூடவே இருக்கிறவங்களா இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், ஏன் சம்டைம்ஸ் எதிரியா கூட இருக்கலாம், பகையாளியா கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பிறருடைய தயவு, ஒப்பீனியன், ஐடியா, பிறருடைய வழிகாட்டல், பிறரை சார்ந்தே எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ற மாதிரி வரும். சரிங்களா. இண்டிவிஜுவல் முடிவு எதுக்கும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா சில ஐடியாக்கள் இப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் பிரில்லியண்டா இருந்தாலும், கன்னிராசி நபர்கள் தற்சமயம் பிரில்லியன்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஒரு மைண்ட் டார்ச்சர்ல இருக்கிறதுனால சரியான முடிவு எடுக்க முடியாது. ஆசிலேஷன் மைண்டு. எத்தனையோ பேருக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன், நமக்கு ஒன்றும் சரியா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல். இதனால பின்வாங்குவது, அமைதியா மாறுவது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்த அடுத்தவங்களோட தயவோட நீங்க செய்வீங்க. அடுத்ததாக சூரியன் சனியோட சம்பந்தம். சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி, இழப்புகளை தரக்கூடிய கிரகம், ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியேறக்கூடிய கிரகம். அடுத்தது ஒரு விஷயத்தை முற்றிலும் இல்லை அப்படின்னு தொலைக்கக்கூடிய ஒரு கிரகம். இதெல்லாம் சூரியன் 12ஆவோட சம்பந்தப்பட்டிருக்கனால அது உங்களுக்கு. அப்போ சூரியன் சனி காம்பினேஷன் இந்த மாதம்
அதிகமாக இருக்கும். இல்லை சூரியன் வர கிரகண அமைப்பு வருது. இப்போ இந்த 1லேருந்து 15 தேதிக்குள்ள சூரியன் கொஞ்சம் பலகீனமான அமைப்பில் ஒரு சூழ்நிலைக்கு போகுது. அப்போ மாதத்தின் முற்பகுதியில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேலையை வந்து அவசரப்பட்டு விடக்கூடாது. மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாரோட வேணாலும் பகைகள் அதிகமாகும், பாலிடிக்ஸ் ஆகும். இன்னும் சொல்ல போனால் மேலிடத்தில் உள்ளவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அடுத்ததாக நீங்கள் 4 பேரோட கூடி ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களை செப்பரேட்டாக மாற்றுவாங்க. ஒரு தொழில் பண்ணுறீங்கனாக்கா லேபர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. லேபர் வேலையை நீங்கள் தான் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்களுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை. சம்பள வேலைக்கு போய் மாத சம்பளத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை விட்டுட்டு வெளியேறக்கூடிய ஒரு கழுத்தை பிடிச்சி அவங்க தள்ளுறாங்களோ இல்லையா, அந்த அளவுக்கு நெருக்கடிகள் ஒரு 10-15 தேதி வரைக்கும் இருக்கும் சூரியன் அவுட் ஆகாதனால. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு ஏதாச்சும் கொஞ்சம் அப்படியே இந்த 10-15 நாளில் ஓட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளங்கள் இல்லை. சனி மட்டும் தான் மாட்ட போகுது, சூரியன் வந்து தப்பிச்சிடும். அதனால உங்களுக்கு இந்த தொந்தரவு டார்ச்சர்கள் வேலையிலே தொழிலே இருக்க போகிறது இல்லை. குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி இன்னும் கொஞ்சம் பலகீனமாகுது. அதனால அடுத்து செவ்வாய், இந்த ராசிக்கு ஆப்போசிட் பிளான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை மாத கடைசியோட அமைப்பில் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் வருது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகி ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் தோற்று போயிருப்பீங்க. கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போயிருப்பீங்க. சரியான முறையில் அச்சீவ்மெண்ட் ஆயிருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்தித்த கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தோட கடைசியில் இருந்து செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகள் உருவாக போகுது. இது வந்து கன்னிராசி நபர்களுக்கு இதுக்கு மேற்பட்டு அதே முயற்சி நீங்கள் எடுத்தால் கூட ஜெயிக்கலாம். ஏன்னா சில தவறுகளை நீங்கள் கற்றுருப்பீங்க இல்லையா, பாடம் கற்றுருப்பீங்க. ஸோ சரி பண்ணிட்டு அதிலே ஜெயிக்கலாம். இல்லை வேண்டாம் நான் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா கூட ட்ரை பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ 3ஆம் அதிபதி ஒரு நல்ல நிலைமைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. 3ஆம் அதிபதி தான் முயற்சி, உதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய கிரகம் 3ஆம் அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி செவ்வாய். நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணணும். நம்ம ஒரு ஆளை மட்டும் போராட முடியாது. இன்னொரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதி கஷ்டம் குறைஞ்சு கொஞ்சம் நல்லாவே போராடலாம், ஜெயிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி தன்னந்தனியாக போராடி சளைச்சு போய் ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய போராட்ட முயற்சிகளுக்கு சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும். அது ஒரு மெயினான ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் இந்த ஜென்ம கேதுவாக இருக்கக்கூடிய கேது ராசியை விட்டு வெளியேற போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 85% விலகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் கம்ப்ளீட்டாக இந்த ராகு கேது பேச்சு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கேது வெளியேற போகுது. அப்போது கன்னிராசி நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளில் ஒரு விரக்தி நிலைமையில இருக்கிறீங்க. இந்த விரக்தி 2ஆக பிரிக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு எதுவும் கிடைக்காத ஒரு விரக்தியில் இருக்கிறீங்க. ஒரு சில நபர்களுக்கு எல்லாம் இருந்தும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல, அனுபவிக்க முடியல, அடுத்த கட்டத்துக்கு அந்த இருக்கிறத கொண்டுட்டு போக முடியல, ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை, அப்படிங்கிற ஒரு விரக்தியில இருக்கிறீங்க. இப்போ எப்படியா இருந்தாலும் கேது என்கிற ஒரு கிரகம் ஒரு விரக்தியை கொடுக்கும். புரியுங்களா? அந்த விரக்தியோட நிலைமையில தான் இருக்கிறீங்க கன்னிராசி நபர்கள். ஸோ இந்த விரக்தியில் இருந்ததுன்னா வெளியே வரக்கூடிய சம்பவங்கள் நடக்க போகுது. ஸோ அடுத்த கட்ட சூழ்நிலைன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டகச்சனிங்கிறது தான் உங்களுக்கு அடுத்தது நடக்க போகுது. இந்த கண்டகச்சனியோட வேலை என்ன, விஷயம் என்ன, விவரம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். கன்னிராசி நபர்களுக்கு கண்டகச்சனி எப்படி வேலை செய்ய போகுது, 1க்கு 2 திருப்பம் கூட கேட்டுங்க. கண்டகச்சனி உங்களுக்கு நேரடியாகவே சில பிரச்சனையை கொடுக்கும், உங்களுடைய நெருக்கமான நபர்கள் வழியாக. சரிங்களா?